திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கடந்த 2023 அக்டோபர் மாதத்திலே காசா மீது தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி கொண்டிருந்த அதே சூழ்நிலையில் தற்போது வரையிலும் இதுவரையிலும் சுமார் 55,000 பாலஸ்தீனர்கள் அங்கே உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அதிலே பெண்கள், குழந்தைகள் அதிக அளவிலே அடங்கி இருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மட்டுமல்ல, தற்போதுள்ள சூழ்நிலையில் அங்கு மக்கள் உணவின்றி, தண்ணீரின்றி, அவர்கள் தங்குவதற்கு இடமும் இன்றி மிகுந்த பாதிக்கப்பட்ட சூழலில் இருக்கிற காரியங்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அதிலே ஒரு சிறுவன் வெளியிட்டிருக்கிற ஒரு வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி இருப்பது, அதை பார்க்கும் பொழுது இருதயத்தை அது வேதனைப்படுத்துகிறது. ஏனென்றால் எங்களுக்கு சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை, நாங்கள் மண்ணை தின்று வருகிறோம் என்று அவன் குறிப்பிட்டிருக்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பல மாதங்களாக அல்ல, சில ஆண்டுகளாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தொடர்ந்து போர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அது நிமித்தமாக மக்கள் உணவு, உடை, தங்குகிற இடம் இவைகள் இன்றி தவிக்கிற காரியங்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் நேரிடத்தான் செய்கிறது. அதிலே தற்போது இஸ்ரேல் காசா பகுதியிலே நடத்தி கொண்டு இருக்கிற தாக்குதலில் ஒரு பக்கம் இதுவரையிலும் 55,000 பேர் உயிரிழந்திருக்கிற சூழ்நிலையில் லட்சக்கணக்கான ஜனங்கள் வீடுகளின்றி அகதிகளாக மாறியிருக்கிறார்கள். மட்டுமல்ல, உணவின்றி ஒவ்வொரு நாளும் பட்டினியிலே தவிக்கிற மக்கள் அதிகமாய் கொண்டிருக்கிறார்கள். மட்டுமல்ல, இஸ்ரேல் மக்களுக்கு உதவி கிடைக்கிற எல்லா பகுதிகளையும் அடைத்து வைத்திருப்பதாகவும், ஆகவே அங்கு சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரையிலும் உண்ணுவதற்கு உணவின்றி எந்த ஒரு உதவியும் கிடைக்க முடியாமல் அவர்களுக்குரிய வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிற சூழலில் இருப்பதாக கூறப்படுகிறது. அப்படியே மக்கள் பல தேசங்களிலிருந்து உதவிகளை, உணவுப் பொருட்களை அனுப்பினாலும் அதை பெறுவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. இந்த மனிதாபிமானமற்ற சூழ்நிலை மாற வேண்டும். யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அடிப்படை வசதிகள் கிடைக்கப்பட அங்கே உறுதி செய்யப்பட வேண்டும். இஸ்ரேலுக்கும் அந்த காசா பகுதிக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த தாக்குதல், வன்முறை சம்பவங்கள், உயிரிழப்புகள் நிறுத்தப்பட சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி கொடுக்க ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பசியினாலும் பட்டினியினாலும் மடிந்து கொண்டிருக்கிற குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணிகள் என்று சொல்லி இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இதற்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த போர் விரைவில் நிறுத்தப்பட்டு அங்கே உள்ள சூழ்நிலை இயல்புக்கு திரும்புவதற்கு கர்த்தர் கிருபை தர பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். அங்கே இப்பொழுது ஒரு சிறிய ரொட்டியின் விலை கூட நம்முடைய இந்திய பணத்திற்கு ரூபாய் 570 என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே எந்த ஒரு உணவுப் பொருளும் கிடைக்க முடியாத சூழ்நிலையில் தவித்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுடைய அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி கொடுக்க, அவர்கள் மீது கர்த்தருடைய இரக்கம் கடந்து வர நாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் எந்தெந்த தேசத்திலே போர், யுத்தங்கள் மூழுகிறதோ, வன்முறைகள், தாக்குதல்கள் நடைபெறுகிறதோ, அப்பொழுதெல்லாம் ஒரு பக்கம் இரத்தம் சிந்துதல்கள், உயிரிழப்புகள், இன்னொரு பக்கம் பஞ்சம், பசி, பட்டினி ஆகிய சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். அதிலே அதிகமாக பாதிக்கப்படுவது பெண்களும் குழந்தைகளும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, தயவு கூர்ந்து இஸ்ரேலுக்கும் காசா பகுதிக்கும் இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த போர் ஆண்டவரே நிறுத்தப்பட, ஆண்டவரே அந்த காசா மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உணவுப் பொருட்கள், உதவிகள் மனிதாபிமான முறையிலே வழங்கப்பட எந்த தடையும் விதிக்காதபடிக்கு நீங்க கிருபை கூர்ந்து இரக்கம் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களும் நீங்க சிருஷ்டித்த மக்கள் தானே சுவாமி, அவர்கள் மீது இரக்கம் காட்டி ஆண்டவரே இந்த மனிதாபிமான உதவிகளை வழங்க இஸ்ரேலோடு கூட நீங்க இடைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். சூழ்நிலைகளை மாற்றி கொடுக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆமேன்.